காய்ஸ், வெல்கம் டு 2K Daily ஒன் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சிம்பிளான எக் ரைஸ் ரெசிபி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து ஒரு 6 வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், தோல் உரித்து. அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பட்டை வத்தல் வந்து ஒரு 4 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதை வறுத்தெடுத்துட்டு நம்ம வந்துட்டு சீரகம் வந்துட்டு சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வந்துட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இது வந்து பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். லைட்டாக தண்ணியும் உப்பும் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த லெவலில் இருந்தால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே பேனில் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து லைட்டாக ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதாவது வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற லெவலில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு பார்க்க சட்னி மணி இருக்கா. ஸோ இந்த லெவல் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கோங்க. ஸோ 2 முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிண்டாமல் அதுக்கப்புறம் கிண்டு தான் உங்களுக்கு முட்டை வந்து கெட்டி கெட்டியாக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிண்டிக்கலாம். ஸோ உடனே கிண்டுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பொடி மாஸ் மாதிரி கிடச்சிருமா. இந்த மாதிரி கிண்டுறதுனால ஓகே தான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதவே நம்ம இதுலேருந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதாவது எக் ரைஸ்ன்றனால ஸோ ரைஸை வந்து ஒயிட் ரைஸ் வந்து ஒரு ஆஃப் சூடில் இருந்துச்சா. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரைஸை வந்துட்டு ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்துட்டு நான் ஒரு 1/2 பவுல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே நமக்கு செம்மையாக டேஸ்டியாக சிம்பிளான ஒரு எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சர்வ் பண்ணுறப்ப செம்ம சூடாக செம்மையாக இருந்துச்சு. ஸ்மெல்லு வந்து நம்ம மசாலா அரைச்சோல அதுதான் அல்டிமேட்டாக ஸ்மெல்லு வந்துச்சு. ஸோ மசாலா அரைச்சி சேர்க்குறப்ப அதுதான் கைஸ் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த எக் ரைஸுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். செம்ம சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட்றப்ப வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு எக் ரைஸ் ரெசிபி நிறையா போட்டிருக்கோம், அதுவும் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.